ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்ட்போர்டு வச்சு ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இது மாதிரி கார்ட்போர்டு எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு மூடியில் பெரிய சைஸ் மூடியில் ரவுண்ட் போட்டு, செகண்ட் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் மூடியில் இது மாதிரி ரவுண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சின்ன கார்ட்போர்டை பெரிய கார்ட்போர்டு மேலே வச்சுட்டு இது மாதிரி ரவுண்ட் போட்டுக்கலாம். ரவுண்ட் போட்டு இப்போதைக்கு இது நம்ம ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒயிட் கலர் A4 ஷீட் எடுத்துகிட்டு இப்போ நான் மடிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பேப்பரில் 3 பீஸ் வர மாதிரி இது மாதிரி மடிச்சுட்டு 3 பீஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பீஸில் வந்துட்டு ரோல் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். கையிலே ரோல் பண்ணோன்னா ரொம்ப குண்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு இது மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்ல பட்டையாக வந்துட்டு அமுத்தி விட்டுக்கலாம். அமுத்திட்டு லாஸ்ட்டாக இப்போ நான் கம் அப்ளை பண்ணுற மாதிரி ஓரத்தில் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு இருந்து அந்த சைடு எடுத்து இது மாதிரி ஒட்டிக்கலாம். இது மாதிரி டிசைன் வர மாதிரி கை வச்சு வளைச்சி விட்டுக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் நிறையா பீஸ் வந்துட்டு பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த பெரிய கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ரவுண்டுக்கு வெளியே வர மாதிரி இது மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த கீழே பட்டையாக இருக்குல்ல அதை வந்துட்டு வளைச்சி விட்டுட்டு இது மாதிரி நம்ம கம் அப்ளை பண்ணி ஒட்டினோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அதே மாதிரி அந்த கார்ட்போர்டு ஃபுல்லாக அந்த ரவுண்டுக்கு அந்த சைடு இருக்க மாதிரி மட்டும் உள் சைடு வராத மாதிரி இது மாதிரி பார்த்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது மாதிரி ஒட்டிட்டு இப்போ இது கொஞ்சம் நேரம் ஓரமாக காயட்டும். நெக்ஸ்ட் இது மாதிரி க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இப்போ ஒன் சைடு ஹோல்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதையும் எடுத்துகிட்டு இது மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் மூடி இது மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரவுண்ட் போட்டுக்கலாம். ரவுண்ட் போட்டு இதை வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். காம்பஸ் இருந்தால் கூட நீங்கள் காம்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மடித்து கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நிறைய பீஸ் வந்துட்டு கிடைக்கும். நம்ம ஒன்றா பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ அந்த ஒரு ரவுண்டில் நான் வந்துட்டு இது மாதிரி கோன் மாதிரி ஒரு டிசைனில் வந்துட்டு மடித்து இப்போ நான் உங்களுக்கு கம் அப்ளை பண்ணி ஒட்டி காமிக்கிறேன். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிறைய பீசஸில் வந்துட்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பெரிய பீஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு இன்னும் சின்ன சைஸில் இப்போ நான் மடிச்சிருக்க மாதிரி ஒரு 5 டைம் மடிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி மடிச்சுட்டு அந்த ரவுண்டை விட கொஞ்சம் சின்ன சைஸ் ரவுண்டாக இருக்க மாதிரி பார்த்துட்டு ரவுண்ட் போட்டுக்கோங்க. ரவுண்ட் போட்டு நம்ம அதையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்துட்டு நம்ம அதே மாதிரி தான் கோன் வந்துட்டு பண்ண போகிறோம். இது மாதிரி நம்ம மடித்து கட் பண்ணும்போது நமக்கு டக்குன்னு வந்துட்டு நிறைய பீஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால ஈஸியாக இருக்கும். இப்போ இதுலேயும் வந்துட்டு நான் கோன் மாதிரி வந்துட்டு மடித்து எடுத்துக்கிறேன். இது மாதிரி பெரிய பீஸில் சின்ன பீஸில் கொஞ்சம் நிறையா வந்துட்டு பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சின்ன பீஸ் கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது மாதிரி பெரிய கோனை நான் வந்துட்டு ஒட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பெரிய கோனை மட்டும் ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாகவே ஒட்டிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இது மாதிரி நீட்டாக ஒட்டிட்டு நெக்ஸ்ட் அந்த சின்ன பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு 2 பெரிய கோனுக்கும் சென்டராக வர மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். ஒரு ரோல் மட்டும் ஒட்டினா போதும். இது மாதிரி நான் ஒரு ரோ வந்துட்டு ஒட்டி முடிச்சிட்டேன். இது மாதிரி ஸ்டிக் இல்லை பென்சில் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு இது மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இது மாதிரி நான் வந்துட்டு ப்ளூ கலர் ஷீட் எடுத்துகிட்டு நல்லா பெரிய ரவுண்டு வர மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து யூஸ் பண்ணி இது மாதிரி ரவுண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நான் ரோல் மாதிரி கட் பண்ணுறேன் இல்லையா, அது மாதிரி இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் கட் பண்ணுறேன் இல்லையா, அதையும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துட்டு நீட்டாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நான் ஒரு ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறேன். அது மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பண்ணிவிட்டு சென்டராக கம் அப்ளை பண்ணி இது மாதிரி கொஞ்சம் நல்லா விட்டோம்னா கொஞ்சம் பெரிய ரோஸ் மாதிரி பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு பண்ணிட்டேன். இது மாதிரி தான் நல்லா திருக்கி விட்டிங்கன்னா இது மாதிரி பெரிய ரோஸ் மாதிரி கிடைக்கும். இதை வந்துட்டு அதோட சென்டரில் இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒயிட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த பெரிய கார்ட்போர்டில் இதை வந்துட்டு அப்படியே நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்காக இதோட பேக் சைடில் ஃபுல்லாக நல்லா வந்துட்டு கொஞ்சம் நிறையா கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு அதில் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒட்டிடலாம். இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. அந்த கார்ட்போர்டு நல்லா அட்டாச் ஆகிற மாதிரி இது மாதிரி அழுத்தி விட்டுட்டு அவ்வளோதான். அதோட பேக் சைடில் நம்ம மாட்டி தொங்க விடுறதுக்காக ஒரு நூல் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி நூலை வந்துட்டு நான் இது மாதிரி 4 பீஸாக மடிச்சுட்டு பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கம் அப்ளை பண்ணி அது மேலே ஒட்டிட்டு அதுக்கு மேலேயும் நல்லா டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதை ஹாலில் மாட்டி பார்க்கலாம். செம்ம க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாட்டி வச்சு செம்ம க்யூட்டாக இருக்குது. நீங்கள் கலர் வந்துட்டு உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் என்ன கலர் பிடிக்குமோ அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குது. கார்ட்போர்ட் பேப்பர் மட்டும் இருந்தால் போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.